சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன வருகிறது என்றால் ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம், நான் நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. எவ்வளவு சூப்பரான வேர்டு பாருங்களேன். நான் நானே கர்த்தர். கர்த்தர் எப்பவுமே அவருடைய மகிமையை யாருடையும் ஷேர் பண்ணாத ஒரு தேவன். அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ வல்லவர். அவர் சொல்றாரு, நான் நானே தான் கர்த்தர், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று நம்ம பார்த்திருக்கிறோம். அவர் மட்டும்தான் கர்த்தர். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் மகிமை எல்லாம் அவருக்கு மட்டுமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. ரட்சகர்னா யாருன்னா, ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கவங்களை காப்பாத்துறவங்க பேர் தான் ரட்சகர். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. நீ நினைக்கிறியா யாருக்காவது போன் பண்ணிட்டு யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்க அவங்க மூலமா எனக்கு உதவி வரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நடக்காது. இவங்க கிட்ட ரெக்கமெண்டேஷன் போயிருக்க, இவங்க எனக்கு எல்லா காரியத்தையும் முடிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? நடக்காது. என்னை இதுல இருந்து காப்பாத்துறதுக்கு அவங்க இருக்கிறாங்க, அவங்க என்னை காப்பாத்திடுவாங்க, அவங்க எனக்கு இதை முடிச்சிருவாங்கன்னு சொல்ற நினைக்கிறீங்களா? நடக்காது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் நானே கர்த்தர், அவர் மட்டும்தான். அதுக்கு அடுத்த வேர்ட் சொல்லுகிறது, என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில எதுலையாவது இருந்து மீண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, மனுஷங்களுடைய அன்புனால நடக்காது, மற்றவர்களால நடக்காது, கர்த்தரால மட்டும்தான் உங்களால மீட்க முடியும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நான் நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் உங்களுக்கும் எனக்கும் இல்லை. அவர் மட்டுமே ரட்சகர். அவருடைய மகிமையை யாருக்கும் கொடை நெஞ்சு வசனம் சொல்லுகிறது. ஸோ அவரை மட்டும் பிடிச்சுக்கலாம். அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்ய அவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவரே என்னுடைய ரட்சகர் நீங்க தான். எந்தெந்த அடிமைத்தனங்கள் இருக்கிறது, சூதாட்டம், சிகரெட், குடி, ஆன்லைன் கேம்லிங், அது மட்டும் இல்லாமல் மொபைல் அடிக்ஷன், அது மட்டும் இல்லை கஞ்சா, நிறைய பேருக்கு அந்த பாக்கு போடுறது, இப்படி நிறைய பேருக்கு பெப்சி குடிக்கிறது, இது மாதிரி நிறைய பேருக்கு அடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு கதை சொல்றாரு, அந்த அடிக்ஷன்ஸ்லேருந்து நான் வெளியே வரணும், அந்த கோபத்துலேருந்து நான் வெளியே வரணும், இந்த அடிமைத்தனங்களிலிருந்து நான் வெளியே வரணும். எகிப்தின் ஆவிகளை போல அடிமைப்படுத்திக்கிற அந்த ஆவிகளை என்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று எவைகளெல்லாம் லிஸ்ட்டு போடுறீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அதுலேருந்து மீளணும்னா ரட்சகர் ஒருவரே, ரட்சிக்க வல்லவரும் ஒருவரே, அவரே கர்த்தர். இன்றைக்கு அவரை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை ரட்சிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். செய்ய வேண்டியது, ஆண்டவரே எங்களை நீங்க ரட்சிங்க சொல்லிட்டு அவரை பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, நீர் மட்டும்தான் ஆண்டவரே எங்களுடைய கர்த்தர், வேறு யாருமே கிடையாது ஆண்டவரே. நீங்க மட்டும்தான் கர்த்தர். நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே எங்களை மீட்கிற ரட்சகர் நீங்க தான் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. யார் ஆண்டவரே இந்த காலத்துல சொல்லுவாங்க, ஆனா நீங்க எங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்தாலும் இன்னும் சொல்றீங்க, நான் தான் உங்களுடைய ரட்சகர்னு சொல்றீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் பெரியவர் ஆண்டவரே. ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே உங்களுடைய கரத்தோடைய ஆண்டவரே உதவியை கேட்குறாங்களோ, யார் யார் எங்களை ரட்சிங்கன்னு சொல்லிட்டு அழுகுறாங்களோ, ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ரட்சகராக இருந்து இந்த இரவிலே அந்த அற்புதத்தை செய்யுங்க. காலை எழுந்து கொள்ளும் போது ஒரு விடுதலையின் உணர்வோடு ஆண்டவரே புதிய சிருஷ்டியாய் மாறி புதிய காரியங்களை செய்ய, புதிய உணர்வுகளோடு புதிய சிந்தைகளோடு ஆண்டவரே அந்த நாளை பரிசுத்த ஆவியானவர்களின் உதவியோடு தொடங்க உதவி செய்யுங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.